விஜயோட மரணத்துக்கு நான் நம்ம காரணம். உங்களோட இந்த நிலைமைக்கும் நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. உன்னை நான் மன்னிக்க தயாரா இல்ல. நீ தப்பு பண்ணிருந்தா தானப்பா மன்னிக்க முடியும். தம்பி, எந்த எழுத்தை மாத்தினாலும் தலையெழுத்த மாத்த முடியாது. என் புருஷனும் சரி, என் பிள்ளையும் சரி, யுத்தத்துக்கு போகும்போது எனக்கு தைரியம் சொல்லிட்டு தான் போவாங்க. எனக்கு பயம் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் வழி அனுப்புவேன். எப்ப யுத்த பூமிக்கு போனோமோ அப்பவே நம்ம வாழ்வும் நம்ம கையில் இல்லை. அதுல நான் தெளிவாயிருப்பேன். என் மகன் வீர மரணத்துக்கு நீயும் ஒரு வழிகாட்டியா இருந்திருக்க. அதை விட உண்மையை சொன்ன உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன், நேர்மையை மெச்சுறேன். நீ சொன்னதுல உண்மையை பார்த்த, உன் நெஞ்சில ஈரத்தை பார்த்த, உன் வார்த்தையில சோகத்தை பார்த்த. என் மகன் எப்படி சத்தானோன்னு இருந்த, ஆனா இப்படித்தான் போனான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். போதும்பா, இது போதும். அம்மா, உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையாம்மா? உண்மையில எப்பா கோவப்படணும்? எந்த தப்பும் உண்மையில இல்லப்பா. நீயும் நாட்டுக்காக போராடத்தானே அந்த இடத்துக்கு போன. விஜயோட சாவுக்கு இவன் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு தினம் தினம் செத்து செத்து பொழைச்சிக்கிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளி மாதிரி ஆயிட்டான். இப்போ உங்களோட இந்த அன்பான வார்த்தை தான் இவனுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கார்த்திக், கவலைப்படாத. இந்த எண்ணத்தை இதோட மறந்துடு. நாட்டுக்காக போராடுறவங்களுக்கு மனசுல குழப்பம் இருக்க கூடாது, தெளிவு இருக்கணும். புரிஞ்சதா? சரிம்மா. என் மகன் சாகலப்பா, உயிரோட உருவத்தில் இருக்கான்ப்பா. சரிம்மா, நாங்க புறப்படுறோம். நல்லபடியா பத்திரமா ஊருக்கு போயிட்டு வா. லீவு கிடைச்சா இந்த அம்மாவை வந்து பார்த்துட்டு போப்பா. வரமா? கார்த்திக், என்னம்மா? நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. என்னம்மா? என்கிட்ட நீ சொன்னத வேற யாருகிட்டையும் இனிமே நீ சொல்லக்கூடாது. குறிப்பா என் மருமகளுக்கு தெரியக்கூடாது. சரிம்மா. நான் வரமா? சாவு வீட்டில் பேரம் பேசிக்கிட்டு இருக்காம கொடுத்ததை வாங்கிட்டு போ. பாலாஜி,
மனசு அப்படியே சுதந்திரமா எந்த பாரம் இல்லாம அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குடா. குட். உண்மைக்கு இருக்கிற மதிப்பே தான்டா. இப்ப பாரம் குறைஞ்சிருச்சுல்ல? கண்டிப்பாடா. மிலிட்ரி தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. கூட பிறந்தவங்க கூட இந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு பெரிய மனசு. விஜய் மனைவிக்கு சேர வேண்டிய பணத்தை நீங்களே கொண்டாந்து கொடுத்து பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. நோ நோ நோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. இது எங்க கடமைங்க. தம்பி, கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உள்ள ஒரு செக் கொடுத்தீங்களே, அது மட்டும்தானா இல்லை அதுக்கப்புறம் எதாவது கிடைக்குமா தம்பி? எதுக்காக கேட்டேன்னா, நான் எனக்காக ஒன்றும் கேட்கல. சாந்திக்கும் அம்மாவுக்கும் ஆதரவா யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். சாந்தி வேற ஒரு பொம்பளை பிள்ளை பெற்று வச்சிருக்கா. அதோட எதிர்காலத்துக்கு ஏதாவது நிறைய தேவைப்படும் இல்லைங்களா? ஐயா, நீங்கள் கேட்டது எதுவுமே நாங்கள் தப்பாக எடுத்துக்கல. பட் நாங்கள் இப்போ கொடுத்தது ஒரு சின்ன ரிலீஃப் அமௌண்ட் தான். இதை தவிர உங்கள் சாந்திக்கு ஆர்மி குரூப் இன்சூரன்ஸ்லேருந்து ஒரு 7 லட்ச ரூபா வரும். ஜம்மு காஷ்மீர் கவர்மெண்ட்லேருந்து 15 லட்ச ரூபா வரும். அப்புறம் ஆர்மி ஒய்ஃப் வெல்ஃபேர் அசோசியேஷன்லேருந்து ஒரு 3 லட்ச ரூபா வரும். ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒரு 3 லட்ச ரூபா வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மாதம் மாதம் பென்ஷன் வரும். எவ்வளோ பணம் வந்தாலும் போன உசுறு திரும்பியா வரப்போகுது தம்பி. ஏதோ என்னால் ஆன உதவி உசுறு வரைக்கும் செய்யலாங்கிறதுக்காக கேட்டேன். அம்மா கிட்ட தேவையான ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதுல சாந்தியோட கையெழுத்து வாங்கி கொரியர்ல அனுப்பிச்சிட்டிங்கன்னா வர வேண்டிய பணம் எல்லாம் வேகமா ஒவ்வொன்றா வந்து சேர்ந்துடும். கையெழுத்து வாங்கி உடனே அனுப்புறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். போலாமா? வரேங்க தம்பி, உடம்ப பாத்துங்க. பணமெல்லாம் ஒட்டு மொத்தமா வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன கார்த்திக், கையில கவரு ஃபைல் என்னதெல்லாம்? மிஸ்ஸஸ் விஜய் எல்லா அப்ளிகேஷன்ஸும் சைன் பண்ணி எனக்கு அமுச்சு வச்சிருக்காங்க. அப்படியா? அது மட்டும் இல்லடா, பவர் ஆஃப் அட்டார்னி வேற நம்ம பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஓ, நல்லதா போச்சு. அப்ப நாமளே ஃபார்வர்ட் பண்ணி செக் எல்லாம் வாங்கி நேரடியாக கொண்டு கொடுக்கலாம். ஓகே பாலாஜி, so we can go and meet the concerned officials and get the signatures. Of course. வா. சாந்தி, அத்தை, என் புடவை போத்திக்கிட்டு தான் என் புள்ள தூங்குவானா? அந்த கார்த்திக் சொன்னது கேட்டேல? கேட்ட அத்தை. தபாரடி, நான் உள்ள போனதும் என்ன சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆமா ஆமான்னு மட்டும் தலையாட்டுறேன். அப்பதான் சாந்தி நம்ம வீட்டுக்கு வருவா. அவளோட சேர்ந்து நமக்கு பணமும் வரும். அப்பதான் நம்ம 2 பொண்ணுங்களையும் கரையாற்ற முடியும். புரியுதா? சாந்தி பாவங்க, ஏன் உங்க எண்ணம் இப்படி போகுது? பாருடி, பொம்பளைங்க தேவையில்லாத நேரத்தில் நியாயம் பேசுவீங்க. அதை செய்யாத. உள்ள வந்து தலையை மட்டும் ஆட்டு, இல்லைன்னா கொலையே விழுந்துடும். புரிஞ்சுதா? அந்த கார்த்திக் தம்பி ரொம்ப பொறுமைசாலி.
எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு வந்து கொடுத்து கூட பிறந்தவனுக்கு செய்யற மாதிரி எல்லாத்தையும் முன்னிருந்து நடத்தினான். ஏதோ வந்தோ போனோன்னு இல்லாம கடைசி வரைக்கும் நின்னு சொல்லிட்டு போனான். பாத்தியா, அரசாங்கம் சொல்லிச்சு அதனால செஞ்சாரு, இல்லைன்னா அவங்களுக்கு தானே தண்டனை கிடைக்கும். என்னதான் அரசாங்கம் சொன்னாலும் அதையும் முகம் சுளிக்காம செய்யணும்ல. நீங்க சொன்னதும் சரிதான். அப்புறம் ஒன்றும் இல்லை, சாந்திக்கு சின்ன வயசுலயே இப்படி நடந்து போச்சு. அதை நினைச்சா தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால காரியெல்லாம் முடிஞ்சோன்னா கூட்டிகிட்டு போலான்னு இருக்கிறேன். எங்க? எங்க வீட்டுக்கு தான். நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. சாந்தி இந்த வீட்லயே இருந்தா மாப்பிள்ளை கூட வாழ்ந்த அந்த நினைப்பே வந்துகிட்டு இருக்கும். அவன் மனசு சங்கடப்படும் இல்லையா? அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வயசாயிடுச்சு இல்லையா? அவ ஒரு பொம்பளை புள்ளைய பெத்து வச்சிருக்கா. அது வளர்ந்து நாளைக்கு கல்யாண காட்சியெல்லாம் பண்ணி வைக்கணும் இல்லையா? உங்களுக்கு அது சிரமமா இருந்துடக்கூடாது இல்லையா? புகுந்த வீட்டுல வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா பிறந்த வீட்டுக்கு திரும்பி வர்றதான முறை. கஷ்டமோ நஷ்டமோ கூட பிறந்தவன் நான் பாத்துக்கிறேன். சொல்லேண்டி, எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு இருக்கேன். அவளை ஏன் பார்த்துட்டுற? உன் வீட்டு பொண்ணு நீ கூப்பிடுற, அதுல தப்பு இல்லை. ஆனா இதுல முடிவெடுக்க வேண்டியது நான் இல்லை. வேற யாரு முடிவெடுக்கணும்? சாந்தி. அவதான் எந்த முடிவும் எடுக்கணும். புருஷன் வாழ்ந்த வீட்டுல வாழறதும் பிறந்த வீட்டுக்கு போறதும் அவ இஷ்டம். அதுல நான் தலையிட மாட்டேன். அப்புறம் என்னம்மா, மாமியாரே சொல்லிட்டாங்க, கிளம்புமா. கிளம்ப வேண்டியதான். ஆனா கிளம்ப போறது நீங்களும் அத்தையும் தான். சாந்தி, நல்லா யோசனை பண்ணி தான் சொல்றியா? நல்லா யோசனை பண்ணி தான் சொல்றேன். உங்களுக்கு மாமாவும் மாமாவுக்கு நீங்களும் துணையா இருக்கீங்க. ஆனா என் மாமியாருக்கு யாரு இருக்கா? புருஷன் போயிட்டாரேன்னு நான் பிறந்த வீட்டுக்கு போயிட்டா நான் அம்மாவா மதிக்கிற இவங்கள யார் பாத்துக்குவா? அந்த பாசம்லாம் சரிதாம்மா. ஊரு உலகம் என்னமா சொல்லும், நீ வயசுல சின்னவோ. வெறுங்கலத்தோட வாழ்றது, அதுவும் பிறந்த வீட்டு துணை இல்லாம வாழ்றது ரொம்ப கஷ்டமா. எல்லா இடத்துலயும் இருக்கிறது மனுஷங்க தானே. நாம வாழற முறையில தான் மத்தவங்க நம்மள மதிப்பாங்க. என் கணவரோட நான் சந்தோஷமா வாழ்ந்த வீடு இது. இங்கதான் அவரோட மூச்சு காத்து அடங்கி இருக்கு. அவரை நினைச்சு நான் இங்க வாழ்ந்துருவேன். அவரோட அம்மாவை நான் இங்க தவிக்க விட்டுட்டு போனா அவர் ஆத்மா நிச்சயமா என்ன மன்னிக்காது. எனக்கு அதுல இஷ்டமும் இல்ல. என் வீடு இதுதான், இங்கதான் இருப்பேன். போதுண்டியம்மா, நான் இப்படியே போனா கூட சந்தோஷப்படுவேன். நீ நல்லா இருக்கணும். இப்ப என்னப்பா சொல்ற? பெரியவங்க, நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னேன். எனக்கு மட்டும் உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு பார்க்கணும்னு ஆசை என்ன? நீங்களாச்சு, உங்க மருமகளாச்சு. சாந்தி, அவங்கள கவனி. பணமெல்லாம் ஒட்டு மொத்தமா வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன கார்த்திக்? பாலாஜி, காஷ்மீர் கவர்மெண்ட்லேருந்து மிஸ்ஸஸ் விஜய்க்கு செக் வந்திருக்குடா. அவங்க அம்மாவை பார்த்து நான் கொடுத்துட்டு வந்துடுறேன்டா. வெரி குட். கன்வே மை ரிகார்ட்ஸ் டு தி ஃபேமிலி.
லீவு கிடைச்சிருந்தா நானும் வந்திருப்பேன். எனிவே இட்ஸ் ஓகே. ஆமா, இது என்னது பையில? டாய்ஸ், சாக்லேட்ஸ், ட்ரெஸ்லாம் வாங்கியிருக்கேன்டா விஜயோட குழந்தைக்கு. சரிடா, நான் கிளம்புறேன். ஓகேடா. அம்மா, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. கொஞ்சம் காஃபியாவது சாப்பிடுங்க. வேண்டாம், சொல்லி பார்க்குறேன். அம்மா, சாந்தி மாமியார்கிட்ட கொஞ்சம் சொல்லம்மா. என்னத்தம்மா சொல்றது? சாந்திக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்யணும்ல. தலை நிறைய பூ வைக்கணும், முக நிறைய மஞ்சளை பூசணும், நெத்தியில குங்குமம் வைக்கணும், கை நிறைய வளையல் போடணும்ல, நடுக்கூடத்தில் உட்கார வச்சு தாலியை வாங்கணும், வளையலை உடைக்கணும்லம்மா. ஐயோ, வேண்டாம் வேண்டாம். என் மருமக மகாலட்சுமி, அவளுக்கு எந்த சடங்கும் வேண்டாம், சம்பிரதாயமும் வேண்டாம். ஒண்ணு இருக்குல்லம்மா. எந்த ஊரும் வேண்டாம், உறவும் வேண்டாம். என் மருமகளை அந்த கோலத்துல பார்க்க நான் விரும்பல. அவ அப்படியே இருக்கட்டும். அவளை விட்டுடுங்க, அவளை விட்டுடுங்க, தயவு செஞ்சு அவளை விட்டுடுங்க. அம்மா, அம்மா, நீங்களே மனசு உடைச்சு போன சாந்திக்கு ஆறுதல் யாருமா? தம்பி, வந்துட்டியா? பாப்பா, என் மருமகளுக்கு சடங்கு பண்ணணுமா? என்ன மாதிரி அவளே ஆக்கணுமா? வேண்டான்னு சொல்லு தம்பி, வேண்டாம். இதுக்கு ஒரு சட்டம் அரசாங்கம் போடாதா? கடவுளே, பொண்ணுங்களுக்கு மட்டும் ஏன் இந்த கொடுமை? குட்டி, உனக்கு ஸ்வீட். ட்ரெஸ் பார்க்குறியா? நல்லா இருக்கா? கன், பால் பாத்தியா? இங்க வச்சிடலாம். மாமியார்காரங்கெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஊர் பழக்க வழக்கத்தை எல்லாம் மாத்திக்க முடியுமா? சாந்தியை கூப்பிட்டு யமகண்டத்துல தான் அந்த சடங்கை செய்யணும். சாந்தி, வேண்டாம் சாந்தி, வராது வராது, வேண்டாம், வராது 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 சாந்தி. All the best. Thank you. All the best, Karthik. All the best, Vijay. சாந்தி, பாத்துக்கடா 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 பாத்துக்கடா.